தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கின்றார். அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கின்றார். பார்வையற்ற மனிதனாகிய பர்தேமியும் இயேசுவை நோக்கி, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிட்டபடினாலே இயேசு அவனுக்கு சமீபத்து வந்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டுமென்றிருக்கிறாய் என்று சொல்லி அவனை அன்போடு விசாரித்தார். ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டபடினாலே அவன் விரும்பினபடி அவன் பார்வையடையும்படியாக செய்தார். அவன் வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அன்பான தேவனுடைய ஜனமே, நாம் வாழும் இந்த உலகத்திலே கண்கள் இருந்தும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பார்வையற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளமானோர் உண்டு. நாமும் இந்த மனிதனைப் போல தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவரை நாம் உண்மையாய் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு சமீபத்து வந்து நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்களை திறப்பார். அப்பொழுது நாம் சத்தியத்தை அறிந்து கொள்வோம். சத்தியம் நம்மை விடுதலையாக்கும்.